இந்த அந்த ஏன் அந்த நூலுக்கு என்னது சத்து வைக்காம நான் அப்படி வச்சு ஒதினன்னு கேட்டீங்க. அதோட அத நூலோட தொடர்பு அந்த சட்டை நானும் பார்த்துட்டு நினைக்கிறேன். சத்து வைக்காமல பிள்ளை நூலுக்கு சத்து வைக்காம வந்திக்கிறாங்க. சரி, சத்து எல்லாம் கட்டாயம் சத்து இல்ல சுக்கூன். சுக்கூனா. அதுக்கு போல அதுக்கு வேற அந்த 4 சட்டத்தையும் பார்த்துட்டு வந்தீங்க. அந்த சட்டம் என்ன சுக்கூன் செய்யப்பட்ட நூலோட அந்த 4 சட்டம் படிச்சோம். அதை பார்த்துட்டு வர சொன்னீங்க. பவித்ரா என்ன பார்த்துட்டு வந்தீங்களா? என்ன 4 சட்டம் சொல்லுங்க பாப்போம். சரி, 4 சட்டமும் என்னது சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. 4 சொல்லுங்க பாப்போம். இல்ஹார், இஹ்ஃபா, இத்காம், இக்லாப். அதனால இதுல ஏன் சுக்கூன் வரலன்னு சொல்லி பார்க்கலையா? எப்படி பார்க்கலையா? சொல்லி தரலையா? என்ன நடந்தது? பார்த்தேன், விலங்கல்ல. விளங்கவில்லை. போன கிளாஸ் நான் சொல்லி தரலையா ஏன் சுக்கூன் வரலன்னு? நீ பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னீங்க. அப்படியா? சொல்லி தரலையா சுக்கூன் ஏன் வரலன்னு சொல்லி? 3 சூறாங்க ஞாபகம் இருக்கு. இந்த குர்ஆன்ல முக்கியமான பாயிண்ட் என்னென்றால், எனக்கு ஞாபகம், நான் சொல்லி தந்த ஞாபகம் பாத்தீங்களா? எனக்கு ஞாபகம், நான் சொல்லி தருகிறேன். அதாவது நாங்களாகவே பிளவிட்டாலும் அல்லது நீங்க தான் பிளவிட்டாலும் உங்களோட பிழையை நாங்க தான் கண்டுகொள்ளாட்டியும் குர்ஆன் அந்த பிழையை எங்களுக்கு சரியா திருத்தி தரும். அதுக்காக வேண்டியான சில அடையாளங்கள் இந்த குர்ஆன் கொண்டிருக்கிறது. தஜ்வீத் சட்டங்கள் சார்ந்த பிழைகளை ஓதுற நாங்க விடக்கூடாது. நாங்க அப்படி விட்டாலும் எங்களுக்கு அந்த யோசனை வராட்டியும் குர்ஆனுடைய சில சொல்ற அடையாளங்கள், குர்ஆனுடைய சில குறியீடுகள் எங்களுக்கு அந்த பிழைய சுட்டி காட்டி விடும். உதாரணத்துக்கு பார்ப்போம். இந்த இடம் மின் ஷர்ரி, இந்த இடத்துல வந்து அடிப்படையில சுக்கூனு, இந்த நூன் வந்து சுக்கூன் பெற்று வரணும். அப்படிதான் நாங்க நார்மலான இந்த நூனுக்கு மேல சுக்கூனிக்கும். ஆனா இந்த குர்ஆன்ல வந்து அப்படி இல்லை. காரணம் என்னென்றால், இந்த இடத்துல நாங்க மின் ஷர்ரி என்று ஓத முடியாது. முடியாது. அப்படி ஓதுனா அந்த ஓதல் வந்து எங்கட சட்டத்துல பிழைய கொண்டு வரும். எனவே அதுக்கான ஒரு அடையாளமாக, ஒரு ஐடென்டிபிகேஷனாக செஞ்சு இந்த குர்ஆன்ல சுக்கூன் செய்யப்படாம அது. அப்ப நான் விளங்கிக் கொள்ளணும், இந்த நூன் ஏதோ ஒரு வகையில மாற்றத்துக்கு உட்பட போகுது, சேஞ்ச் ஆகணும். அது மறப்படும் அல்லது இல்லாமலாக்கப்படும் அல்லது சேர்க்கப்படும், ஏதோ ஒரு வகையில சேஞ்ச் ஆகும். மீக்கிற மாதிரி மின் ஷர்ரி என்று எங்களுக்கு ஓதுறது பிழை எங்களுக்கு சுட்டி காட்டுது. இந்த மாதிரி குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள், குர்ஆனுடைய சட்டங்கள் கூடாக இந்த விஷயத்தை நாங்க பார்க்கலாம். இன்னொரு உதாரணம், லஹு. இதை பாருங்க, இதுலயும் எங்களுக்கு என்ன செய்யறாது, நேரடியாக அந்த நூனை உச்சரிக்க முடியாது. நூனும் லாகும் சேரணும் என்ற சட்டம் இதுதான் இலகுன்னாவுடைய சட்டத்துக்குள்ள வரத்தால
அந்த இடத்துலயும் அதை நாங்க பார்க்கலாம். ஆகவே அடையாளங்களோட வித்தியாசம் ஒன்று இருக்குதா? எஸ் என்றால் அந்த இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு வேற்று விதமான குர்ஆனில் அடிப்படையில ஈக்கிறது போல ஓத முடியாத சட்டம் உண்ட இந்த இடத்துல நாங்க அப்ளை பண்ணி ஓதணும் என்கிறத அதோட பாயிண்ட். சரி வாங்க. சரி, நான் அடுத்த சூறா ஓதுவோம், அப்புறம் கேட்கிறேன். சூறோட பேரு சொல்லணும். சூரத்துல் இஹ்லாஸ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم بلى يولد يولد بلى يولد. சரி. ஃபர்ஸ்ட் டைம் ஓதணுமா? அந்த வசனம் பேர் அதே போதும். لم يلد ولم يولد ولم يكن له لم يلد ولم يولد என்ன சட்டம்? ولم يولد தால் என்ன சட்டம்? கல்கலா குபராவுடைய சட்டம். கல்கலா குபராவுடைய சட்டம். வெரி குட். என்ன? அடுத்த சூறாவை ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு விலங்கல் என்ன சொன்னேன்னு. நெக்ஸ்ட் சூறாவை ஓதுங்க. கேட்டியா சவுண்ட்? أعوذ بالله من الشيطان. முதல்ல என்ன சொல்லணும்? சூரோட பேர் சொல்லணும். மறக்கப்படாது. சூரத்துல் மஸத். சூரத்துல் மஸத். குட். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب. சரி, இப்ப இதை பாருங்க. நாரன் தாத் லஹப் அல்லது அபீ லஹபியும் வதப். கந்திக்கிற கஸ்ரத்தை பாருங்க. அது இருக்கக்கூடிய கஸ்ரத்தை எப்படி இது ஃபதஹத்தை எப்படி வந்துக்குது? அது ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா ஹபுல்லும் மீன் அடுத்ததுல லம்மத்தை என்ன 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 வித்தியா என்ன விலங்குது? இது மூணு அடையாளங்களும் என்ன சொல்லுது? சொல்லுங்க. பழமையா நாங்க யூஸ் பண்றது மாதிரி வந்துக்குதா அல்லது டிஃப்ரெண்டா வந்துக்குதா அல்லது வேற வேற அடையாளம் வைக்குதா அல்லது பதாத்தைனி கசட்டு லம்மத்தைனி இது இல்ல வேற அடையாளங்களா என்ன? டிஃபரெண்டா வந்துச்சு. பதாத்தைனி கசட்டு லம்மத்தைனி இல்ல அப்படிதானே? வேற அடையாளமா சரி அப்படியா?
இல்லை சேம் தான். நான் அந்த அடையாளன்ற அந்த இடம் இன்னொரு அடையாளங்கள்ல இடமா? அடையாளங்கள்ல ஸ்டைல், என்ன இடம், டிசைன். ஓகே, அதான் நான் சொன்ன ரீசன் தான். அடையாளங்கள் வித்தியாசமா வருது என்றால் அதே சேம் சேம் திங் ப்ராப்ளம் இல்லைங்க தானே? விலைனா இல்லையா? சேம். திருப்பி சொல்லுங்க. என்ன திருப்பி ப்ராப்ளம்? சவுண்ட் சொல்லுங்க. கேட்குது இல்லையா? என்ன இஷ்யூ? நான் பேசுறது கேக்குதா? ஸ்பீடா அல்ல சவுண்ட் கேட்குது இல்லையா? என்ன இஷ்யூ, ப்ராப்ளம்? நீங்க பேசுறே விளங்குது இல்லை எனக்கு. சவுண்ட் இல்லை சவுண்ட் அப்படியா? கேக்குது. கேக்குது ஆனா கேன்சல் பண்ணல அப்படியா? ஓ, இல்ல என்ன இஷ்யூ? சேம் ப்ராப்ளம், அதாவது சேம் திங் என்று சொன்னேன். இப்ப இதுக்கு முன்னாடி நான் சொன்னேனே, சுக்குன் செய்யப்பட்ட நூன் என்ற இடத்துல வர விஷயத்தை சொன்னேனே, அதே ஓ, சேம் திங். அப்ப நான் இன்னொரு ஓ. கொஸ்டின் கேட்கிறேன். ஆன் ஹோ இந்த இடத்துல நூன் வந்து சுக்குன் வந்து நூனுக்கு மேல ஏனது பாப்பனே? இப்ப இது வரைக்கும் நாங்க பார்த்த நிறைய இடங்கள்ல நூனுக்கு மேல சுக்கூன் இல்ல. பட் இந்த இடத்துல சுக்கூன் வந்துக்குது. பட் அது டிஃபரெண்ட். ம். அது குருவன் ஆ, வந்து ஆ, ஒவ்வொரு இடத்துல இந்த சிம்பிள் வேணுமா போட்டு எடுத்துட்டுமா? ஆ, விலங்கல்ல. நம்பர் 5 வேர்சஸ்ல பாருங்க, 5வது வசனத்துல நூனுக்கு மேல சுக்கூன் இல்ல. நம்பர் 2 வேர்சஸ்ல இருக்குது, நூனுக்கு மேல சுக்கூன் இருக்குது. வாட் ஆர் த டிஃபரெண்ட்? இப்பதானே சொல்லி தந்தேன். இப்ப சொல்லி தந்தேன். ம். அதுல வந்து அஞ்சாவதுல வந்து அத மின்றதுல அந்த என்ன சொல்றது, உம், ம். சொல்லுங்க. அஞ்சாவதுல வந்து சரி அஞ்சாவது அந்த வேர்ஸ்ல வந்து அஹ், உம், அதை வந்து எங்களுக்கு மிண்டி சொல்லல. அது நாங்கள் வந்து சுக்குன் வச்சு சொல்லணும். ஏன்னு சொன்னால் அது வந்து குருவாண்டா போட்டில்ல அப்படி. ம். ஆனால் ரெண்டாவதுல வந்து ரெண்டாவதுல ஒன்று சுக்குன் வந்திக்கு. ஆனால் சுக்குனை உச்சரிக்க முடியாது அப்படியா? வந்திக்கு ஆனால் உச்சரிக்க முடியும். முடியாது அப்படியா? நீங்க என்ன கொஞ்சம் விளங்கணும். இந்த இதுல நிப்பாட்டுறேன். போன இதுக்கு இந்த சூறாக்குள்ள விளங்கப்படுத்துகிறேன். சுக்குன் செய்யப்பட்ட நூன், ஷத்து, ஷத்து அல்ல, சுக்குன் செய்யப்பட்ட நூனும் தன்வீனும் வார விஷயங்கள் விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த சூறா திருப்பி அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. மசத இந்த இஷ்யூக்கு நான் ஸ்பெசிஃபிக் ஆன்சர் கேட்பேன். வாட் ஆர் த டிஃபரெண்ட், ஏன் இந்த அடையாளங்கள் டிஃபரெண்டா வந்திருக்குது. அதை கொஞ்சம் நீ போயிட்டு நிதானமா இருந்து நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் நுணுக்கமா கேட்டுட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அப்பதான் நம்ம பிடிச்சு கொள்ளையும்.